கட் பண்ணிட்டு மறுபடியும் விடுங்க போதும். ஆமாம், மறுபடியும் இந்த பேப்பர் டபுள் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கம் இருக்குது. இப்போ இந்த பேப்பரை அப்படியே போட்டுட்டு திரும்ப அவுட்லைன் கொடுங்க. இன்னொரு டைம் நம்ம நோட்டை பார்த்து அளந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு இதுவே போட்டுட்டேன், டைம் ஈஸியாக சேவ் ஆகும் உங்களுக்கு. இந்த சைடில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறீங்க. ஆர்ம் ஹோல், ஷோல்டர்ஸ், நெக்கு. நெக்கில் பாதியோடு நிறுத்திடுங்க. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பின் கழுத்து நல்லா பெருசாக பத்திர வைப்போம், முன் கழுத்து பத்திர வைப்போமா? போட முடியாது இல்லை. ஸோ மேக்ஸிமம் 6-6.5 தான். ஒரு சிலர் 7 வைப்பாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நம்ம மூளை என்ன திரும்ப பண்ணோம், இங்கே இருக்கிறத அப்படியே போட்டு சொயின்னு வெட்டிடுவோம். இவங்க ஆம் ஹோல் வெட்டினாங்களே அந்த மாதிரி. ஸோ அது அப்படி தான். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் ஐயோன்னு தோணும். வெட்டுறதுக்கு முன்னாடி வேறு அந்த யோசனை வரவே வராது. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் மூளைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுங்க, இது வெட்டக்கூடாது, இவ்வளோ தான் நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் பேச்சு கேட்கும். இல்லைன்னா மூளை என்ன சொல்கிறதோ அதை பேச்சு தான் நம்ம கேட்போம். ஓகேவா? ஸோ என்ன நிஜமோ அதுதான் செய்யணும். நீங்கள் அதை சொல்கிற பிரகாரம் கேட்டுட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வீணாக போயிடும். நம்மளதாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கஸ்டமராக இருந்தால் 6.5 முன்கழுத்து உயரம் 6. ஸோ அதுக்கு பாக்ஸ் போட்டுக்கிட்டு ஸ்கேல் வச்சும் போடுங்க. திரும்ப இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது அப்படியே நம்ம போட்டோம்னா இது கரெக்டாக இதே அளவு தான். இப்போ முன்னாடி நமக்கு இந்த இடம் என்ன வருதோ அதே தான் பின்னாடி. ஓகேவா? அப்போ இங்கே கழுத்து மட்டும் முன்னாடி சின்னதாக வைக்கிறோம், பெருசாக இங்கே வைக்கிறோம். இந்த ஷோல்டர்ஸ் இதெல்லாமே ஈக்குவலாக. பேக் என்னவோ அதே தான். நெக் போர்ஷன் மட்டும்தான் பேக் வேறு வரும், ஃப்ரண்ட் வேறு வரும். அதனால் நெக்கு மட்டும் வெட்டாதீங்க. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்டேன், நெக் அதோட நிறுத்திட்டேன். ஆமாங்களா? அதே தான் பண்ண போகிறோம். இப்போ இங்கேயும் இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச்சு கொடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், யூவாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் முன் உயரம்ன்ற விஷயம் இருக்குது. எவ்வளோமா நோட்டை பார்த்து சொல்லுங்கம்மா. 14 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது 14. அப்போது இந்த மேலே இருந்து அந்த 14 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே ஸ்டாண்டர்டாக இதே குவான்டிட்டி தான். 14னா இந்த பொண்ணுக்கு 14 தான் இனிமேல் இருக்க போகுது. நீ என்ன டிசைன் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, பிரின்சஸ் போட்டாலும் சரி, பின்னாடி முதுகில் ஏதாவது டிசைன் போட்டிங்கனாலும் சரி. ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து போகிறப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ என்ன டிசைன் கொண்டு வந்தாலும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் உங்களுக்கு 14 தான். ஓகேவா? மாற போகிறது இல்லை. இல்லை ஏதாவது மாற்ற போகிறீங்களா? பின்னாடி டிசைன் கொடுக்குறதால நான் 2 இன்ச்செலாம் மடிக்காமல் வேறு டிசைன்லாம் 1 இன்ச்சு தான் கொடுக்க சொல்லுவேன். இனிமேல் லைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அப்போ நான் வந்து அங்கேருந்து நான் பட்டி மைனஸ் பண்ணால் இது 13 தான் வரும். அப்படி கொண்டாந்திங்கன்னா இந்த கப் ஷேப் நம்ம என்ன பண்ணுறது? பெருசாக தான் இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு ப்ளவுஸ்க்கு ஒல்லியாகவும் ஒரு ப்ளவுஸ்க்கு குண்டாகவும் ஆக போகிறோமா? அப்படிலாம் இல்லை. அஜித்தா நம்ம திடீர்னு குண்டாயி திடீர்னு ஒல்லியாயி. ஸோ ஸ்டாண்டர்டாக அந்த கப் ஷேப் அப்படியே தான் இருக்கும். அது மாற போகிறதில்ல. முன்கழுத்து என்ன டிசைன் போட்டாலும் முன்கழுத்துரம் 6 தான் வைக்க போகிறீங்க. அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் போட முடியாது. இங்கே ஃபுல்லாக இந்த கப் இருக்குன்னா நான் இங்கே மேலே போடுறேன்னா போட முடியுமா? ஸோ இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஏறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த ஸ்டாண்டர்டாக இதே அளவு தான். அதனால தான் ஃபஸ்ட்டு 2 ப்ளவுஸை நீங்கள் தைச்சி எனக்கு போட்டு காட்ட போகிறீங்க. அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சரி பண்ணி ஓகே உங்களுக்கு 14 பத்தலமா இன்னொரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு நான் ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன். எடுத்ததுமே எல்லாத்துக்கும் சக்ஸஸாக வராது. புரியுதுங்களா? இப்போ நானே அளவெடுப்பு பண்ணாலும் எனக்கு மிஸ்டேக் வரதான் செய்யும். இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வரும். பின்னாடி போக போக அந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் தைச்சிருவீங்க. அப்படி முடிச்சுட்டா நீங்கள் வெளியிலே போக போகிறீங்க. சரிங்களா? அப்போ யாருக்காக இருந்தாலும் எந்த டிசைனாலும் இந்த பாடிக்கு இவ்வளோ வைக்கலான்ற தாட் உங்களுக்கு வந்துடும். அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் போகவே போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்ததுமே இப்படி மிஸ்டேக் வந்ததுன்னா எல்லாம் அதே தான் இங்கேயும் நம்ம போகிறோம். இப்போ இந்த கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 3 தான். இப்போ அதே போல் இங்கேயும் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கோடு போட்டாச்சு. இந்த கோட்டில் 3 இன்ச்சு காமன்மா இதெல்லாம் நீங்கள் டயக்ராமில் போட்டிருப்பீங்க, செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு, இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சு காமன் எல்லாத்துக்குமே இதே தான். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து இப்படி கனெக்ட் பண்ணோம். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண தாண்டா வரும். பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இந்த வளைவில் முன் பக்கத்துக்கு உள்வெட்டு வெட்டுடும். பேக் சைடு நமக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம எல்லாத்துக்குமே பெருசாக தான் இருக்குது. அது இல்லைடா, சாரி மூடி 1
அம்மா எல்லாத்துக்குமே லேடிஸ் பாருங்க, பேக் நம்ம பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து ஒரு குழிவாக தான் இருக்கும். ஸோ இந்த சைடு நமக்கு இப்படி தான் இருக்கும். அதனால இந்த உள்வெட்டு நம்ம வெட்டோம். ஃப்ரண்ட் இங்கே வந்து மேடு பள்ளம். நம்ம முதுகில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளைனாக இருக்கும், வளைவு கை. ஸோ அங்கே இது கப் ஷேப் கிடையாது, பிளைனாக இருக்கிறதுனால நம்ம இந்த இதை எடுத்துக்கிட்டோம். ஆனால் பேக்கோட ஃப்ரண்ட்டில் நமக்கு குழிவாக இருக்கும். ஓகேங்களா? அதனால இந்த மேடு இங்கே பள்ளம் மேடு, இந்த மேட்டுக்கும் இந்த பள்ளத்தை இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டினீங்கன்னா தான் இப்படி போய் நல்லா உட்காரும். இல்லாட்டா லூஸாக இப்படி தூக்கிட்டு இருக்கும். சுடிதார்லாம் லூஸாக போட்டு பழகிக்குவாங்க, ஆனால் ப்ளவுஸ்க்கு அந்த அளவுக்கு லூஸாக யாராலையும் போட முடியாது. அப்படி இருந்தால் தூக்குவாங்க. நீங்களே யாராவது சொன்னீங்களா எனக்கு அந்த லூஸ் வருது, நீங்கள் தானே சொன்னீங்க. ஸோ அந்த லூஸ் வருதுன்னா இங்கே கரெக்டாக புடையில அப்படின்னா லூஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன் உள் வெட்டணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ பேக் சைடை வச்சு போட்டிருக்கோம், பேக்குக்கு சரியாக போயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்லேயே சின்ன விஷயம் இதை நம்ம பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 7 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம் இல்லையா, நம்ம பேக்கில் என்ன பண்ணோம், இங்கேருந்து 1.5 கொடுத்தோமா, இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இங்கேருந்து 1/2 மட்டும் கொடுத்துக்கோங்க. காமன் இது எல்லாத்துக்குமே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப இந்த 2 இன்ச்சு, திரும்ப இந்த ஹைட்டில் பாதி. இப்போ இது 3த்தையும் கனெக்ட் பண்ணி இந்த கோட்லேருந்து அப்படியே வந்து இது மட்டும் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இங்கேயும் கோட்டோட வந்து லைட்டாக அந்த கழுத்துக்கு நம்ம எப்படி யூ போட்டோமோ அதே மாதிரி சின்னதாக ஒரு யூ போட்டுட்டிங்க அப்படின்னா உள் வெட்டிடுவோம், குடஞ்சிருவோம். அப்படி தான் சொல்லுவாங்க, முன்னாடி குடையணும் அப்படின்றது. புரியுதா? ஸோ இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். அம்மா இது மூடி எங்கடா போட்டேன் நான், ட்ரை ஆகிடுவேடா. கத்திரிக்கோள் கூட்டுறா, இதையும் வெட்டிடு. டைம் ஆயிடுச்சா? வீடியோ போய் பாருங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. அம்மா இதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது தேவையில்லாத போர்ஷன். நம்ம அடுத்து சிங்கிள் ஷீட் கொடுமா, அடுத்து பேப்பர் நம்ம கைக்கு போட ஆரம்பிச்சோம். இதை வெட்டி இங்கே உள் வெட்டு தான் வெட்ட போகிறோம், பாக்ஸை வெட்டிடாதீங்க. எனக்கு நாளைக்கு நீங்கள் வீட்டில் உங்களோட அளவு ப்ளவுஸ்லாம் அளந்து எழுதிட்டு வரணும். ப்ளஸ் இந்த பேப்பர் பேட்டர்ன் போட்டுட்டு வாங்க, வெட்ட வேண்டாம். இப்போ நான் எப்படி டிராயிங் மட்டும் போட்டோம், அதோட தப்பாக இருந்தால் நம்ம அதிலே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். வெட்டிட்டு வந்தீங்கன்னா வேறு பேப்பர் தான் போடணும். நியூஸ் பேப்பர் நிறையா கொண்டு வாங்க. இல்லைன்னு யார்ட்டையும் கேட்டுட்டு இருக்காதிங்க. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்காது. அதனால் பேப்பர் மட்டும் நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 கிலோ கையில் வச்சுக்கோங்க, பத்தாது அதுவே. டெய்லிக்கு ஒரு 4-5 பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, சரிங்களா? நெக் போர்ஷன் நீங்கள் எனக்கு வெட்டாமல் கொண்டு வாங்கடா, நல்லா கவனிச்சுக்கோங்க. வெட்டினீங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுறது எனக்கு புரியாது. நாளைக்கு நிறைய வேலை இருக்குது நமக்கு. இது பேக்கு ஃப்ரண்ட்டுடா. இன்னொரு பேப்பர் கொடுக்குறோம். கை போட போகிறோம். சிங்கிள் ஷீட் இருந்தாலே போதும் கைக்கு. இப்போ இதுவுமே ஃபோல்டிங் சைடு என் பக்கம் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்